வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் ZPay ஆப் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ZPay ஆப்பில் எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். நம்ம மொபைல் ஜிபே இல்லை ஃபோன்பே, பேடிஎம் இது மூலியமாக நம்ம ZPay ஆப்புக்கு ரீசார்ஜ் செஞ்சு ஆட் ஃபண்ட் கொடுத்து நம்ம ரீசார்ஜ் செய்ய முடியும். இன்னொரு மெத்தட், நம்ம ZPayல சம்பாரித்த அமௌண்ட்டு, கமிஷன் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபண்ட் வாலெட்டுக்கு மாற்றி நம்ம அதையும் ரீசார்ஜுக்கு செஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான 2 மெத்தடையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்திக்கிங்க, அவங்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பை கொடுங்க. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணவுடனே போனஸ் வாலெட் நம்ம இறஞ்சவொடனே கிடச்சிருக்கும் ரூ. 599. அதை எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு முறை மொபைல் ரீசார்ஜ் செய்யும் போதும் அதுலேருந்து ரூ. 1 நமக்கு ஆட் ஆகும். ஸோ நான் நிறைய ரீசார்ஜ் செஞ்சு பார்த்தேன், ஒவ்வொரு ரூபா எனக்கு ஆட் ஆகுது. சூப்பர் ப்ரைம் பேக்கேஜில் நான் இருக்கனால எனக்கு ஒவ்வொரு ரூபா ஆட் ஆகுது. ஃப்ரீ பேக்கேஜில் இருக்கவங்களுக்கு அதுலேருந்து 2 ரூபா ஆட் ஆகும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. ZPay ஆப் பற்றின முழுமையான தகவலும் எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் ZPay ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழேயே டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தினசரி அப்டேட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணுன்னா ஃபண்டு வாலெட்டில் அமௌண்ட் இருக்கணும். இப்போ ரூபா தான் இருக்கா, அப்போ நம்மளால் ரீசார்ஜ் செய்ய முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கமிஷன் வாலெட்லேருந்து தான் ரீசார்ஜ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ உங்கள் கமிஷன் வாலெட்டில் அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரூ. 70 தான் இருக்குது, அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ எப்படி ரெண்டுலேயும் அமௌண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டு வாலெட். அப்போ ஆட் ஃபண்டு நம்ம எப்படி கொடுக்கணும்னு நம்ம ஏற்கனவே ஐடி ஆக்டிவேஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதில் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஆட் ஃபண்டை செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் ரூ. 500 நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மெத்தட் வேணால் நம்ம அமௌண்ட் பே பண்ணலாம். QR கோடு ஸ்கேனர் நீங்கள் பயன்படுத்தினா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்டில் ரூ. 500 ஆட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணலாம். அடுத்து கமிஷன் வாலெட்லேருந்து ஃபண்டு வாலெட்டுக்கு எப்படி அமௌண்ட் கொண்டு வரதுங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ ரூ. 82 இப்போ வாலெட்டில் ஃபண்ட் வாலெட்டில் இருக்கா? இப்போ நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் அண்டு ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வித்ட்ரால் பண்ணணுன்னாலும் இல்லை உங்கள் கமிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் இந்த ஆப்ஷன் தான் பயன்படுத்தணும். பார்த்தீங்கன்னா அவைலபிள் கமிஷனில் ரூ. 538.36 இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ரூ. 100 வித்ட்ரால் பண்ணி எடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரியில் காமிச்சிருக்கா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 காமிக்கும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் தான் வித்ட்ரால், சரிங்களா? இப்போ நம்ம செல்ஃபாக நம்ம ஃபண்டு வாலெட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதை கொடுத்துடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு மினிமம் ரூ. 100 இருந்தாலே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரூ. 500 கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன்னா டிபின் கேட்கும். ஸோ கரெக்டாக போட்டோம்னா வெரிஃபிகேஷன் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டு வாலெட் அப்படிங்கிறது வந்துருச்சா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாவே காமிக்கும். ஆல்ரெடி நான் ரூ. 100 சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரூ. 500. ஸோ நம்ம ரூ. 100க்கு எமர்ஜென்சி ஃபண்டில் எடுத்துக்கிறாங்க. இப்போ ரூ. 500 பே பண்ணியிருக்கேன், ரூ. 50 எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இதுவே வித்ட்ரால் பண்ணிங்கன்னா 20% டேக்ஸ் போக தான் நமக்கு வரும். ஸோ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், நம்ம ஒருத்தர்லேருந்து அமௌண்ட்டை நமக்கு வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்குது. ஸோ அதுக்கு கமிஷனும் அதிகமாக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 82லேருந்து இப்போ 532 மாறிடுச்சா? ஸோ ஃபண்ட் வாலெட்டுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு மொபைலுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. மேலே மொபைல் நம்பரை நீங்கள் சரியாக ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை கூட செக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் ஆப்ரேட்டரை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சிம்மோடைய நேமும் காமிக்கும். அவங்க என்ன சிம் வச்சுருக்காங்கிறத அவங்கள்ட்ட கேளுங்க. ஸோ அதை கேட்டுட்டு கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ வோடஃபோன் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் தெரியும்னா அமௌண்ட்டை போடுங்க. இல்லாட்டி ப்ரௌஸ் பிளானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வவுச்சர், ஸ்பெஷல் ரீசார்ஜஸ், இந்த மாதிரி ரோமிங், டேட்டா, ஸோ எல்லா ஆப்ஷனும் நார்மலாக மற்ற கமிஷன் ஆப்பில் வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே போல் எல்லாமே காமிக்கும். இப்போ நான் ஸ்பெஷல் ரீசார்ஜ் எடுத்து ஸோ ரூ. 199 பிளான் வந்து இந்த நம்பருக்கு வந்து பே பண்ண போகிறேன். இப்போ ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்கன்னு கேட்கும், எஸ் கொடுத்துர்லாம். ஸோ இப்போ திரும்பவும் கண்டினியூ கேட்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின் வந்து வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா பின் வந்து வெரிஃபை ஆகிட்டு நமக்கு ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரீசார்ஜ் வந்து ரூ. 199 தான் நான் பண்ணியிருக்கேன். கேஷ்பேக்காக ரூ. 14.93. ஸோ ரவுண்டாக சொல்லணும்னா ரூ. 15 நமக்கு கிடச்சிருக்கு. வேறு எந்த கமிஷன் ஆப்லேயும் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு நான் எடுத்துக்காட்டாக நான் ஆல்ரெடி வசந்தம் ரீசார்ஜ் ஆப்பில் தான் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாங்கனாலும் பண்ணி கொடுப்பேன். அதில் டிஸ்கவுண்ட் இந்த நம்பருக்கே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 4.97 தான். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க. ரூ. 10 எக்ஸ்ட்ரா மற்ற கமிஷன் ஆப்போட கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கும் பெனிஃபிட் ஆகுது. நமக்கு 20 லெவலில் யார் ரீசார்ஜ் பண்ணாலும் நமக்கு கமிஷன் ஆட் ஆகுது அப்படின்னா இதை பயன்படுத்துறதுல என்ன. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 3 ரீசார்ஜ் என்னோடய ஐடியில் மட்டும் சொல்கிறேன். அம்மா ஐடி, பிரதர் ஐடியெலாம் வந்துட்டு நிறைய ரீசார்ஜ் வந்து பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் கமிஷன் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐ சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் ஆட் ஆச்சுன்னெலாம் காமிக்கும். கிட்டத்தட்ட நம்ம 2 வோடாஃபோனுக்கு 1 ஜியோவுக்கு பண்ணியிருக்கோம். டோட்டலாக ரூ. 697 வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ரூ. 700 ரூ. 50 கமிஷன் ஆட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், டெய்லி ஒரு ரீசார்ஜ் பண்ணோம்னா கூட போதும். ஸோ நம்ம மாதம் வந்து பயங்கரமாக ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம். இதே போல் தான் டிவி ரீசார்ஜும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதை கூட நம்மளால் பயன்படுத்திக்க முடியலனா ஸோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியமோ சூப்பர் ப்ரீமியமோ வச்சுக்கோங்க பேக்கேஜு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த கமிஷன்லாம் கிடைக்கும். இல்லைனா நார்மலாக மற்ற கமிஷன் ஆப்பில் கிடைக்கிற கமிஷன் தான் கிடைக்கும். ஸோ இதில் ரெஃபரல் பண்ணாலும் கமிஷன் கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலையும் வந்துட்டு அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ரீசார்ஜ் கடை எதுவும் வச்சுருக்கீங்க, ஸோ ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே நான் ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு போர்டை வச்சுருங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. நீங்கள் வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.